முடிஞ்சிச்சுல. ஸ்கூல்ல இருந்து குரூப் போட்டோலாம் எடுக்கலையா? நீ ஏதோ கொண்டு வந்த மாதிரி ஞாபகமே இல்ல. ஸ்கூல் போட்டோலாம் எடுக்க மாட்டாங்களா? எடுத்தாங்க. ஐ கெஸ் நான் வாங்கல. வாங்கலையா? ஏன்டா வாங்கல? மா என்னமோ புதுசா எடுக்கிற மாதிரி சொல்றீங்க. அவ்வளோ போட்டோஸ் இருக்குமா ஆல்ரெடி? இப்பெல்லாம் ஒரு காலத்துல நாங்கெல்லாம் ஸ்கூல் போட்டோனா அப்படி ஆசையா இருப்போம். என்னைக்கு எடுப்பாங்க, அது எப்போ பிரிண்ட் ஆகி வரும்னு அவ்வளவு ஆர்வத்தோட இருப்போம். இவ்வளவு மோசமா இருக்கீங்க. கொஞ்சமாவது ஒரு கிளாஸ் பட்டு வேண்டாம். இந்த மெமரிஸ்லாம் உனக்கு புரியாது. நாங்கெல்லாம் போட்டோ எடுக்க போற அன்னைக்கு கர்ச்சிப்ல பவுடர் வச்சு கொண்டு வருவோம். போட்டோ எடுக்க போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டச் பண்ணிக்கிறது. அதே வந்து திருநர் மாதிரி வச்சு சமத்து பிள்ளையா போய் நிப்போம். பயக்கெல்லாம் பவுடர் எடுத்துட்டு வர முடியாம என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சாக் பீஸ்ல தூள் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து திருநரா வச்சு சுத்துவாங்க. இப்படி இல்லாம பண்ணுவாங்க. இப்படி கேட்டவங்க அப்பாவோட பழைய ஸ்கூல் போட்டோலாம் போய் பாரு. நல்லா அழகா திருநர் பூசிப்பாரு. அதெல்லாம் சாக் பீஸ் தான். இது மட்டும் இல்ல, மேம் பக்கத்துல யார் உட்காரணும், ஹைட் ஆர்டர்ல நிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் பிரிச்சு விடணும், லவ்வர்ஸ் பிரிச்சு விடணும், ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கும். நானும் பிரியாண்டியும் அவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எங்க ரெண்டு பேரும் ஒண்ணா நின்னு போட்டோவே எடுக்க விட மாட்டாங்க. இந்த கப்பிள்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணா நிக்கிறத பாத்துட்டாங்க போட்டோல, செத்தாங்க. உடனே கேஸ் ஆக்கிடுவாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. ஆனா இவங்களும் இருக்காங்க பாரு, போட்டோ பிரிண்ட் ஆகி வந்தோடனே அவங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு முதல்ல புடிங்கி பாத்துருவாங்க. ஸ்கூல் போட்டோ மட்டும் இல்ல, ஐடி கார்டும் அப்படிதான். அவன் ஆள்த வந்து இவ எடுத்துட்டு போறது என்ன, இவள் தான் எடுத்துட்டு போறது என்ன, ஒரே கூத்தா இருக்கும். இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? அவன் கிளாஸ்ல யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நோ. சிலி ஃப்ளோ எனக்குன்னு பிறந்திருக்கு பாரு. இந்த ஆனுவல் டே எல்லாம் வரும் பாரு, அதோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் சிடி போட்டு விற்பாங்க. கொல்லனா கொல்ல அப்படி ஒரு கொல்ல. டான்ஸுக்கு தனியா பே பண்ணிருப்போம், ட்ரெஸ் காஸ்டியூம்க்கு தனியா பே பண்ணிருப்போம், போட்டோக்கும் ஒரு 500 ரூபாய் மேல கேட்பாங்க. அப்பெல்லாம் வீட்ல போய் ஒன்னொன்னுக்கும் காசு கேட்கும் போது விழும் பாரு செருப்படி ஷோபா. ஆனா எல்லாமே வச்சிருக்கேன். உங்க அப்பாவே நான் சேர்த்து வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒரு காலம். உங்களுக்குலாம் எனக்கும் புரியாது.